Hi, this is Razul from Rabba UPVC Windows, Doors and Interior Works. இன்றைக்கி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் செங்கம் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே ஃபுல் ஹோம் இன்டீரியர் ஒர்க் வந்து யூபிவிசியில் நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ டிட்டோ அதே ஒர்க் அதே கலர் காம்பினேஷனில் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அப்படியே பண்ணியிருக்கோம். லைக் டிவி யூனிட்டு, வார்ட்ரோப்ஸு, கிச்சன் இது எல்லாமே ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லிவிங் ஹாலில் டிவி யூனிட் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃபீட் வாலு. ஆக்சுவலாக இந்த வாலில் கிச்சன் என்ட்ரன்ஸ்க்காக ஒரு 5 ஃபீட் வித்தும் அண்ட் பெட்ரூம் என்ட்ரன்ஸ்க்காக ஒரு 3 ஃபீட் வித்து வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேவையும் நம்ம ஹைலைட் பண்ணணும் அண்ட் தென் டிவி யூனிட்டையும் வந்து ஹைலைட்டிங்காக கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த டிசைன் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் என்ட்ரன்ஸில் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம யூபிவிசி ஷீட்லேயே பேனலிங் ஒர்க் கொடுத்துட்டு அண்ட் தென் அந்த ப்ரொஜெக்ஷனை மட்டும் நம்ம எடுத்து ஒரு லேசர் டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேசர் டிசைனில் மேலே ஒரு அரபிக் வேர்டு போட்டுட்டு அண்ட் தென் கீழே வந்து ஃபுல்லாகவே ஃப்ளார்ஸ் டிசைன் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தீமில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் தென் அந்த லேசர்லேருந்து அப்படியே டால் யூனிட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த டால் யூனிட்டை வந்து நம்ம ஷோகேஸ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷோகேஸை வந்து ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்ட்ரைப் லைன்ஸ் டிசைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இந்த 2 டால் யூனிட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கீழே ஒரு 9 ஃபீட் வித்தில் வால் மவுண்ட் பாக்ஸ் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வால் மவுண்ட் வந்து ஸ்டோரேஜுக்காக. அண்ட் தென் டிவிக்கு பேக் டிராஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம யூபிவிசி ஷீட்லேயே வந்து ஒரு பேக் டிராஃப்ட் வந்து ஒயிட் கலர்லையோ இல்லை பிளாக் கலர்லையோ கொடுத்துட்டு எல்இடி ப்ரொஃபைல் ஸ்டிப்லைட்ஸ் வந்து அவுட்லைனில் கொடுப்போம். இதில் வந்து 3D பிவிசி பேனல்ஸ் வந்து நம்ம ப்ரொஜெக்ஷனுக்காக கொடுத்துருக்கோம். அண்ட் தென் மேலே பர்கோலா வித் எல்இடி டவுன் லைட்ஸோட கொடுத்துருக்கு. தென் பேலன்ஸ் இருக்கிற வால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட்டிங் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதுவும் பாருங்கள் அதே மாதிரி பெட்ரூம் என்ட்ரன்ஸு, அந்த என்ட்ரன்ஸையும் சேம் லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த லேசர் டிசைன்ஸை வந்து எலிகண்ட்டாக காட்டுறதுக்காக எல்இடி ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப்லைட்ஸ் வந்து நம்ம பேக்ரவுண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிச்சன் அண்ட் டைனிங் பார்த்துடலாம். இப்போ டைனிங்கில் ஆக்சுவலாக இது வந்து எல்லாருமே நம்ம கிளைண்ட்ஸ் வந்து கேட்குற ஒரு விஷயம். அதாவது ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, அந்த வாஷ் பேஷன் இருக்கிற ஏரியாவை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அண்ட் தென் கீழேயும் ஸ்டோரேஜ் பர்பஸும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நீங்கள் வாஷ் பேஷன் மட்டும் வாங்கிருங்க, அதில் வந்து மேசனரி ஒர்க் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். பிகாஸ் என்னென்னா வாஷ் பேஷனுக்கு கீழே நம்ம யூபிவிசிலேயே ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கிரானைட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் மேலே என்ன டைப் ஆஃப் வாஷ் பேஷன் வேணாலும் வைக்கலாம். அந்த வாஷ் பேஷனுக்கு மேலே பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாக நம்ம என்ன வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மிரர் வந்து ரெடிமேடாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக ஒரு டோர் வித்து
பாக்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம வீட்டில் எப்படி பிளேஸ் இருக்குது, எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து என்ன டிசைன் வேணாலும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் லாஃப்ட் கவரேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த கிச்சன் அண்ட் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஹேண்டில்ஸ் வந்து சூஸியாக போயிட்டு பிளாக் மேட் ஃபினிஷிங் ஹேண்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லாஃப்ட் கவரேஜுக்கு அப்புறம் இந்த கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷியன் ஒர்க்கு அண்ட் தென் ஒரு டால் யூனிட் வித் ஃப்ளூட்டட் கிளாஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டால் யூனிட்டில் பாருங்கள், ரெகுலராக வந்து எல்லாருமே பிளெயின் கிளாஸஸ்ஸு இல்லை பிரிண்டிங் கிளாஸஸ் அந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ இந்த ஃப்ளூட்டட் கிளாஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட லுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கீழே ஸ்டோரேஜ் கவரிங்காக ஒரு டபுள் டோர். அண்ட் தென் இங்கே கிச்சனோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ் ஒன்று எடுத்துருக்கு. ஸோ அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு ப்ளூ கலரில் வந்து பேனலிங் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு லேசர் டிசைனிங்கும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறதுக்காக உள்ளேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சின்ன ஸ்பேஸை கூட நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக பார்ட்டிஷன் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அங்கே வந்து நம்ம ஸ்டோரேஜ் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம பண்ண பார்ட்டிஷனில் கொடுத்த லேசர் ஒர்க்கும் பேனலிங்லேயும் நம்ம எல்இடி டவுன்லைட்ஸ் கொடுத்து ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த டால் யூனிட்டில் ஃப்ளூட்டர் கிளாஸுக்கு பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைட்டிங் கொடுக்கும்போது அதோட லுக்ஸ் வந்து இன்னுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்இடி ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் கிச்சனில் எப்போ போல் ஃப்ளோர் யூனிட் கவரேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சிங்க் இருக்கனால சிங்க்குக்கு பக்கத்தில் பேஸ்கெட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இங்கே வந்து நம்ம ஒரு கப் அண்ட் சாசர் நீங்கள் பிளெயின் பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சிங்க்குக்கு கீழே நம்ம அவுட் வருங்கிறதுக்காக வெறும் ஸ்டோரேஜ் டோர் மட்டும் கவரேஜ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்கே ஒரு ஆயில் புல் அவுட், இங்கே கட்லரி, தென் இங்கே பிளேட். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுவும் அடுத்தது ஃபர்தராக எல்லாமே ஸ்டோரேஜ் டோர் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் பாருங்கள், ஸ்டோரேஜ் வந்து இந்த கிச்சனில் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சிம்னி இருக்கிறனால இங்கே டோர் கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கு பக்கத்துலேயே ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் டோர் வந்து ஸ்டோரேஜுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம கிச்சனுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ நம்ம இந்த மாதிரி டைப்பில் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஃப்ட் கவரேஜ் வந்து வித்தவுட் ஹேண்டில்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம லாஃப்ட் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் தென் சிம்னிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பேஸு, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு வால் மவுண்ட் பாக்ஸ் வந்து வால் யூனிட் வித் கிராக்கரி ரேக்கோடு நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பெட்ரூமில் ஒரு 10 feet வித்தில் வார்ட்ரோபு அண்ட் லாஃப்ட் கவரிங் வந்து கொடுத்துருக்கோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டபுள் டோர் அண்ட் தென் ட்ரெஸ்ஸிங், அதுக்கடுத்து அகைன் ஒரு டபுள் டோர் வந்து ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டோரில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரொவிஷன் வந்து ஹேங்கிங்க்கு அண்ட் தென் பாட்டம் ஃபுல்லாக ஸ்டோரேஜ்க்காக அண்ட் தென் அதுலேயே லாக் அண்ட் கீ ஆப்ஷனோட ஒரு செக்யூரிட்டி டோரு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே உள்ள ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணது எல்லாமே நம்ம ஒயிட் கலர் டோர்லேயே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக எப்போவுமே நம்ம லைட் கலரில் வந்து ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணும்போது நல்லாவே பிரைட்னஸ் இருக்கும். ஸோ நமக்கு கலர் வேணுங்கும்போது அவுட்டர் டோரில் மட்டும் நம்ம கலர் காம்பினேஷன் எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். ஸோ அப்படி பண்ணும்போது லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து டோர்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோஸ் கோல்டு கலரில் எலிகண்ட்டாக இருக்குது இந்த ஹேண்டில்ஸ் வந்து. ஸோ இதுவுமே சூஸியாக நம்ம தான் சூஸ் பண்ணியிருக்கோம். டோருக்கும் அண்ட் தென் லாஃப்ட் டோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நாப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டோரு உள்ள காஸ்மெட்டிக்ஸ்க்காக ரேக் ப்ரொவிஷன்
அண்ட் தென் எல்இடி ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் லைட்ஸும் நம்ம இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒயரிங் வந்து அவங்க சால்வ் பண்ணாதனால லைட் வந்து ப்ளேஸ் பண்ண முடியல. கீழே வந்து ஒரு டபுள் ட்ராயர், எகைன் ஸ்டோரேஜ்க்காக ஒரு டபுள் டோர். தென் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லாஃப்ட் கவரேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்மால் பெட்ரூமில் ஒரு லாஃப்ட் கவரிங் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். தென் இந்த ரூமில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஒரு சின்ன வாஷ் பேஷன் ஏரியா, அதை வந்து கீழே ஸ்டோரேஜுக்காக ஒரு டோர் கவரேஜ், அண்ட் தென் மேலே ஹைலைட்டிங்காக ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ண மாதிரியே சேம் டிட்டோ ஒர்க் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ஒரு ஷாட் வந்து நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக இந்த வீட்டில் செஞ்ச ஒர்க்கு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதில் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம ஃபுல் ஹோம் இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் பண்ண போகிறோம் அப்படின்னா கலர் சூஸிங்லேருந்து டிசைன் ஃபைனலைசேஷன் வரையும் நம்ம கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது தான் அதோட ஃபைனல் அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டையும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக்கணும்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.